வணக்கம் என் நாரை நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே. ஒரு குட் நியூஸ் ஒன்று இருக்குது, ஒரு ரொம்ப ரொம்ப பேட் நியூஸ் ஒன்று இருக்குது. பேட் நியூஸுங்கிறத விட ஷேட் நியூஸ், ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதாவது ரூமை காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ரூமே காட்டலை. ஆக்சுவலாக கதவு பக்கம் உட்காந்து தான் நான் வீடியோ போட்டேன். ஒரு நாசமாக போன நாதாரி பையன் வந்துக்கிட்டு இந்த ரூமும் பிரியாஸ்பத்திரி மாதிரி தான் அவங்க ரூம் போட்டிருக்காங்க, அதனால தான் சுற்றி காட்ட மாட்டேங்கிறாங்க, ரூமில் லிஃப்ட் இல்லைங்கிறாங்க, அப்போ ஏதோ ஒரு டஞ்சன் ரூமை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட நான் ஒன்றுமே பண்ணலை. இந்த செவரில் இருந்த ஒரு டைல்ஸை தான் காட்டினேன். இந்த பாடுறா நல்ல ரூம் தாண்டான்னு சொல்லி ஒரு டைல்ஸை காட்டினேன். அதை வச்சு அந்த ஹோட்டல் பேரை சர்ச் பண்ணி கூகுளில் போய் ரவுண்ட் அடித்து ஃபோனுக்கு மேலே ஃபோன், அதாவது 10 மணிக்கு நான் லைவ் போட்டேன் தெரியுமா, அப்போ ஒரு பாதி லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஃபோன் வந்துச்சு தெரியுமா. நான் எந்திரிச்சு போனேன் தெரியுமா. நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய முகம்லாம் அப்படியே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் உட்காந்து பேசும்போது என்ன மாமா ஒரு மாதிரி முகம் இறுக்கமாக இருக்குது, ஏன் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் கேட்டிங்கல்ல. ஃபோனில் ஒன்றும் இல்லை, என் வீட்டில் சுமிக்கு பழையபடி ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு, நீங்கள் நேராக வீட்டுக்கு போங்க, அவங்கள ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எவனோ ஃபோனை போட்டு கீழே மேனேஜ்மெண்ட் ரிசப்ஷனுக்கு சொல்ல. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருச்சான், நீங்கள் சீக்கிரமாக போவீங்களா, எமர்ஜென்சியா அப்படின்னு சொல்லி சொல்ல. எனக்கு ஆல்ரெடி தெரியும், இதை மாதிரி ஏற்கனவே 2-3 அனுபவம் எனக்கு இருக்குது. இதே மாதிரி தான் எங்கேயோ ஒரு வட்ட ரூம் போட்டிருந்தப்ப இப்படி தான் சொன்னானுங்க, ஆக்சிடெண்ட் ஆகிருச்சுன்னு சொன்னோன்னா நான் உடனே ஃபோனை போட்டு சுமிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லி சொல்லிச்சு. அதனால் அந்த அனுபவ பாடம் எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் என்ன சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, இவனுங்க சும்மா கலாய்ப்பானுங்க, நாங்கள் யூடியூபர் ஒரு செலிப்ரிட்டி உங்களுக்கே தெரியும், அதனால் இந்த மாதிரி ஃபோன் வந்தால் நாங்கள் இங்கே தான் தங்கியிருக்கோம், நாங்கள் இங்கே தான் இருக்கோம்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நாங்கள் ஒரு எங்களுக்கு எதிரிகள் நிறையா இருக்காங்க, அதனால் அவனுங்களுடைய சதி வேலை தான் இது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிட்டு வச்சுட்டேன் ஃபோனை. ஆனால் அதுக்கப்புறம்தான் படத்துலையே பெரிய ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி நேற்று அடித்து தள்ளிட்டானுங்க. அந்த நம்பரை வச்சு இவங்களுக்குள்ளே ஏதோ குரூப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த மீடியா கேமுக்கு பால் டப்பா குரூப் வச்சுருக்காரோ அதை மாதிரி இப்போ அவரை நான் சொல்லலை, ஆக்சுவலாக அவரை மாதிரி இந்த யூடியூப்பில் பேடு கமெண்ட் போடுறவங்களுக்குன்னே ஒரு குரூப் இருக்கும் போல். இவனுங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது, என்னடா அவங்க அம்மாவை கூப்பிட்டு வீட்டில் விட்டுட்டு பிள்ளையவும் பார்த்துக்கிற சொல்லிவிட்டு பெத்த பிள்ளையவும் வீட்டில் விட்டுட்டு அம்மாவையும் விட்டுட்டு பப்புவையும் விட்டுட்டு இவங்களுக்கு இவ்வளோ ஒரு டங்காஸ் தேவைப்படுதா, இவங்க டிக்கிலோட ஆடியே தீரணுமா, கப்ளிங்ஸ் இவங்க போட்டே ஆகணுமா, இதை கெடுக்கணும்டா அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் நேற்று என்ன பண்ணிட்டானுங்க, ஃபோன் அடித்து தள்ளிட்டாங்க. நைட்டு கீழே கூப்பிட்டாங்க. முதல்ல நான் போனேன், போயிட்டு வர 1/4 மணி நேரம் ஆன உடனே சூர்யா தெரிஞ்சுக்கிட்டா, சரி கீழே ஏதோ ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு என்னான்னு சொல்லி வரட்டும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். போன உடனே சொன்னாங்க, இப்போ ரூமை காலி பண்ணிக்கோங்க, எங்களுக்கு ஃபோனுக்கு மேலே ஃபோன் வருது, கிட்டத்தட்ட 300-400 ஃபோன் வந்துருச்சு, அதனால் வெக்கேட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்ல. நான் சொன்னேன், ஏங்க நாங்கள் 3 நாளைக்கு ரூம் போட்டிருக்கோம், நண்பர் ஒருத்தவங்க மூலியமாகவும் ஒரு பெரிய ஒரு விஐபி மூலியமாகவும் 3 நாளைக்கு ரூம் போட்டிருக்கோம், நீங்கள் எப்படி நைட்டோட நைட்டாக இப்போவே காலி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்க. இல்லைங்க இந்த மாதிரி உங்களை பற்றி நிறைய தவறான கருத்துக்கள், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, அதை மாதிரி தவறான கருத்துக்கள் நிறையா வருது, நீங்கள் ரூம் இருந்தால் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ரூமை காலி பண்ணுறதுக்கு தான் ஃபோனு, அதனால் நைட்டோட நைட்டாக காலி பண்ணுங்க. என்னப்பா ஏன் உங்கள் அம்மா கிட்ட ஒரு 5 நிமிஷம் கழித்து பேசக்கூடாதா? அட வைப்பா, நானே கடுப்பில் உட்காந்துருக்கேன், அதனால் காலி பண்ண சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் காலி பண்ணுறோம். இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் ஏண்டா சாயங்காலமும் அப்படித்தான் வெட்டியாக பொருளியை கிளப்பி விட்டு நான் 6 மணி லைவ் வராதுக்கு காரணம் என்னால் ஹில்ஸில் வண்டி ஓட்டிகிட்டு வந்ததில் டயர்டில் படுத்து தூங்கிட்டேன். 2.5 மணி நேரம் வண்டி ஓட்டினது, 2.5 மணி நேரமா 5 மணி நேரம் கிட்டத்தட்ட பார்த்து வண்டியை ஓட்டிகிட்டு ஹில்ஸில் அப்படியே சுற்றி வந்ததில் எனக்கு வாமிட் வந்துருச்சு. நான் படுத்து தூங்கிட்டேன். உடனே மாமா காரை இறக்கிட்டாரு, பள்ளத்தில் கவுத்திட்டாரு, மாமாவோட பணம் காணா பணமாக போச்சு, அவரை கண்டுபிடிக்க முடியாது, இனிமேல் வரமாட்டாருன்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல போய் கொளுத்தி போட்டிருக்கீங்க.
சரி போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நன்மைக்காக சரி மாமாவை தேடிக்கிட்டு இருக்கீங்களே அண்ணனை காணும் தேடுறீங்கன்னு சொல்லி 10 மணிக்கு வந்தால் ஏன்டா ஒரு கதவை காட்டினது ஒரு குத்தமாட. இப்போ எங்களை இருந்தால் பெட்டியை தூக்க விட்டீங்கல்ல, இனி நாங்கள் எங்கே தூக்கிட்டு எங்கே அலையிறது. காலையிலே 7 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணிட்டாங்க. நைட்டு என்ன ஆச்சுன்னா இப்போவே காலி பண்ணி கிளம்புங்கண்டாங்க. நாங்கள் முடியாதுன்ட்டோம். இந்நேரத்துக்கு மேலே கிளம்பி நாங்கள் 11:30 மணிக்கு குளிர் வேறு நைட்டு. இந்நேரத்துக்கு மேலே எங்கே போய் நாங்கள் போய் ரூம் பார்க்குறதுங்க, அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு மனசாட்சி வேணாமா? ஒரு லேடிஸ் இருக்காங்க கூட, இவங்கள வச்சுக்கிட்டு நான் இந்நேரம் போய் நான் ரூம் கேட்டால் 11:30 மணிக்கு எந்த ஹோட்டலில் ரூம் தருவாங்க, அதெல்லாம் முடியாதுங்கன்னு சொல்லிட்டு காலையில் 7 மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு படுத்தாச்சு. காலையில் பார்த்தா 7 மணி இல்லை 6:45 போனை போட்டு காலி பண்ணுங்கன்ட்டு இருங்கங்க கிளம்புறோம். ஒரு நாள் டைம் இருக்குல்ல, 3 நாள் போட்டோம்ல, ஒரு நாளில் தானே காலி பண்ணுறோம், 11 மணிக்கு தான் காலி பண்ணுவோம் அப்படின்னோடனே இல்லை நீங்கள் ஒரு 8 மணிக்காவது காலி பண்ணுங்கள் அப்படின்னோடனே இப்போ இந்த வீடியோ இப்போ எடுக்கும்போது மணி 8. அதனால் நீங்கள் தீயப்பூர்த்தி போடுறது போடுங்க. இப்படியாடா ஒருத்தனை எங்கே போனாலும் சுற்றி அடிக்கிறது. ஏன்டா இந்த விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நாங்கள் தோத்துட்டோம்னே ஒத்துக்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவ்வளோ தூரம் ஒருத்தவங்க ஒரு குடும்பத்து மேலேயும் ஒரு 2 பேர் மேலேயும் வன்மத்தை கக்கக்கூடாது. ஒரு அளவாக போங்க. நாங்களும் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? இல்லை உங்கள் வீட்டு சொத்தில் மண்ணள்ளி போட்டோமா, இல்லை உங்கள் சொத்தில் பங்கு கேட்டோமா? நாங்கள் பாட்டுக்கு வர்றோம், நாங்கள் பாட்டுக்கு வீடியோ போடுறோம். அங்கே பாரு காலையிலே கிளம்பிட்டா பாரு, தெரியுதா? ரெடி ஆகிட்டால பார்த்துக்கங்க. 2 பேருமே கிளம்பிட்டோம். ஆனால் நாங்கள் விடமாட்டோம்டா. இதை நாங்கள் உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ வெறுப்பு ஏற்றணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வெறுப்பு ஏற்றுவோம். காரணம் என்ன தெரியுமா? இதை விட ரொம்ப பெஸ்ட்டான ரூம் போடுறதுக்கு காலையிலே எங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சு. நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க, இதை விட சூப்பரான ஹோட்டலை பாருங்கள். இதுவே நல்ல ஹோட்டல் தான் தருங்க. தும்மலை கேட்டுக்கிட்டீங்களா? இதை விட சூப்பரான ஹோட்டலுக்கு போகிறோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டோட ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறோம். நாங்கள் வந்த வேலையை முடிக்காமல் நாங்கள் போகவே மாட்டோம். நீங்கள் என்ன தான் எங்கள் மேலே வன்மத்தை கக்கி எங்களை நீங்கள் எங்கேனாலும் பற்றி விட்டாலும் சரி தான், எங்களை நீங்கள் வாழ்வின் எல்லைக்கே விளிம்பு வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் விட்டாலும் சரி தான். ஆனால் நாங்கள் அசர மாட்டோம்டா. டேய் உங்களை மாதிரி இங்கே பாரு 7 வருஷம் இல்லை 10 வருஷமாக நாங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவன் எந்தெந்த நேரத்தில் கொளுத்தி போடுறேன், எவன் எங்களை வாழ விடாமல் பண்ணுறானோ அவன் முன்னால் வாழ்ந்து காட்டுறேன். ஏன்டா டேய் நாங்கள் 2 பேர் சரியா, நீங்கள் 2 லட்சம் பேர் இந்த சங்கு ஊதிட்டாங்க. என்னப்பா நம்ம வாழ்ந்து காட்டுவோன்னு சொன்னோடனே சங்கு ஊதுது, எப்படிப்பா வாழ்ந்துருவோமா நம்ம? சரி விடு, நல்ல சகனம் தான், சங்கு ஊதுறது நல்ல சகனம் தானே, பார்த்துக்கிறலாம். அதனால் எங்களை நீங்கள் அடிக்கிறதுலையோ அழிக்கிறதுலையோ ஒழிக்கிறதுலையோ உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? சரி இப்போ நாங்கள் போகிறோம். இந்த ஏற்காட்டில் மொத்தம் 900 ஹோட்டல் இருக்குதான், ரிசார்ட்ஸ் இருக்குதான், லாட்ஜ் இருக்குதான். ஏன் எங்கே வேணாலும் போய் எங்களால் தங்க முடியாதா? எங்களுக்கு இந்த அடுத்து இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. இப்போ நாங்கள் அதை விட பெரிய இடமா போய் தங்க போகிறோம். பிரம்மாண்டமான ஹோட்டலுக்கு தான் போவோமே தவிர இதை விட கீழே போக மாட்டோம். பார்க்குறீங்களா? இந்த வேலையை வைக்காதீங்க. ஒரு மனுஷனை வாழ விடுங்க. இதில் இன்னொரு விஷயம், சுமியை பற்றி நான் இந்த இடத்துல பேசியே ஆகணும். இதில் சுமியோடைய சதித்திட்டம் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். சுமியை அவள் வயிற்றுச்சலில் விழுந்துட்டு போனாலே எங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. ஏப்பா நல்லா பார்த்துருக்கியா? பல தடவை நாங்களும் பார்த்துட்டோம். அவள் வாயை திறக்க மாட்டான். ஏன்னா கடுப்புலேயும் காண்டிலையும் இருக்கா. ஏன்னு கேட்டால் நான் இந்த கதவை லேசாக காட்டிட்டேன்னா இந்த பக்கம் உள்ள டைல்ஸ் தெரிஞ்சிருச்சான். அதனால தான் என்னால் தான் ரூமையே காலி பண்ண சொன்னாங்களாம். இல்லாட்டினா இந்த அம்மாவுக்கு எவனும் இவங்க சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க மாட்டாங்களே. 2வது சுமியோட பாவம். சுமி விட்ட கண்ணீர். அவன் அங்கே உட்காந்துக்கிட்டு ஐயோ போயிட்டாங்களே, ஜாலியாக இருக்க போகிறாங்களோ, என்ன ஆக போகுதோ ஏதாக போகுதோ, குடும்பத்தை பார்க்காம பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்காம இந்த கால் கிளப்பி போயிட்டேன், இவெல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு நல்ல குடும்ப தலைவனா தகப்பனா அப்படின்னு சொல்லி எங்களை கரிச்சு கொட்டுறதே இவளுக்கு பொழப்பா போச்சு. நான் என்ன சொல்கிறேன், கிளம்புறன்னு முடிவாகி போச்சு. பப்புவை பார்த்துக்கிற சொன்னேன், பார்த்துக்கிற மாட்டேன்ட. அதை பார்த்துக்கிறதுக்கு சுப்புவோட அம்மா வந்துருச்சு. அந்த அம்மா பார்த்துக்கிறது பிள்ளைகளை வீட்டில் இருக்காங்க. அவன் குடும்பத்துக்கு இல்லாத அக்கறை, அவள் குடும்பத்துக்கு இல்லாத அக்கறை, இல்லை அவள் பாலவனாய புருஷனுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன வந்துச்சு? நாங்கள் வர்றோம்னா நாங்கள் என்ன இங்கே மான் வேட்டை ஆடுறதுக்கும் கொடியேற்றுறதுக்கும் கலந்து ஆலோசனை பண்ணுறதுக்குமா வந்திருக்கோம்? ஏதோ ஜஸ்ட்டு ஒரு கலைச்சேவை. ஒரே இடத்துல உட்காந்து வீடியோ போட்டால் மக்களுக்கு வெறுப்பாயிருமேங்கிறதுக்காக 4 இடத்துக்கு சுற்றி போய் ரவுண்ட் அடித்து வீடியோ போடுறோம். அதில் எதுக்கு நீ மண்ணலி போடுற, எதுக்கு நீ சாபம் விடுற, எதுக்கு நீ இப்படி பளிச்சு கண்ணீர் விட்டு வயிற்றுச்சல் ஐயோ 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 ஐயோன்னு அடித்து எங்களுக்கு இந்த பார்த்தியா இப்போ நாங்கள் இந்த பெட்டி படுக்கையை தூக்கிட்டு கிளம்புற சூழ்நிலை உண்டாக்கிட்டியா? இதில் உன் பின்னால் தான் ஆட்கள், நீ தான் எதுவும் குரூப் வச்சுருக்கன்னு நினைக்கிறேன். சுமியோட குரூப்பு ஒன்றா செயல்பட்டு ஒருத்தன் கமெண்ட் போட்டவுடனே வரிசையாக போட்டு தள்ளுறாங்க.
நானும் உட்காந்து பிளாக்கு போடுறேன் கிட்டத்தட்ட 300 ஐடியை பிளாக் போட்டிருக்கேன்டா. பூரா போடுறாங்க. ஒரே ஹோட்டல் பேரை போட்டு 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 எல்லாம் அடிக்க, எல்லாம் போட்டு தள்ளுங்க. டேய், நேற்று தான்டா தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே சொல்லவா, எங்களுக்கு வந்து நண்பர்களை விட, சகோதர சகோதரிகளை விட, மாப்பிள்ளைய எங்களை நேசிக்கிறவங்கள விட எதிரிகள் கூட்டம் தான்டா நிறையா இருக்கீங்க. நல்லா கண்டுபிடிச்சிட்டோம்டா. பூரா எப்படி சொல்கிறது, ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி புறப்பட்டு வர்றீங்கடா. புத்தி செல்ல அப்படியே ஈசல் புறப்பட்டு வரும் பாரு. அதை மாதிரி ஒரே லாட்ஜ் பேரை போட்டு 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 தள்ளி கடைசியில் பொங்க வச்சுட்டீங்கல்ல, நல்லா இருப்பீங்கடா. உண்மையிலே சொல்கிறேன், கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டு வந்தது காரணமே அதுதான். என்னுடைய கண்டன பதிவு இந்த பதிவு. இனிமேல் இந்த ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி வயசுக்கு வந்தால் என்ன வரலன்னா என்னங்கிற மாதிரி, இனிமேல் கதவுக்கு பின்னால் உட்காந்து லைவ் போட்டால் என்ன, இல்லை பப்ளிக்கில் உட்காந்து போட்டால் என்ன, காலி பண்ணியாச்சு. இனிமேலாவது அந்த ஹோட்டல்காரவங்கள தொந்தரவு பண்ணாமல் உங்கள் வேலையை பாருங்கள். நாங்கள் இனி அடுத்த ஹோட்டலுக்கு போகிறோம். ஆனால் இன்னொன்று சொல்கிறோம்டா, இதுவும் எங்களுக்கு ஒரு த்ரில்லிங்காக தான்டா இருக்குது. நீங்கள் அடிக்க, நாங்கள் மேலே வர, நீங்கள் எங்களை பிடிச்சி எதுலையாவது சிக்க வைக்க, அதிலேருந்து நாங்கள் எஸ்கேப் ஆக, இது ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி தான் எங்களுக்கு ஜாலியாக இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன தான் அடித்தாலும் எங்கள் நலன் விரும்பிகள், எங்களுக்காக உதவுற உள்ளங்கள், எங்களுக்காக மாமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த அன்பு தங்கைகள், அவங்கள யாராலையும் அழிக்க முடியாது. நீ ஒரு ஆள் அழித்தா 1000 பேர் புறப்பட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. நீ வந்து ஒருத்தவங்க எங்களுக்கு இந்த சுமிக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ உதவி செஞ்சதை வந்து நீங்கள் வந்து பப்ளிக் பண்ணி அவங்கள தேவையில்லாமல் அவங்கள குடும்பத்தையும் அவங்களையும் மன உளைச்சலை கொடுத்தீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை விட டபுள் மடங்கு செய்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. வந்து இந்த அமிர்தம்மாவுடைய கண் ஆப்ரேஷனுக்கு 20,000 ரூபா கொடுத்தாங்க. அந்த உள்ளத்துக்கு நன்றி. அப்போ நீங்கள் எங்களை என்ன பண்ண நினச்சிங்க, அழிக்க நினச்சிங்க, ஒழிக்க நினச்சிங்க. தப்பிச்சோமா? அதுக்கடுத்து இந்த ரூம் விஷயத்துக்கு வர்றேன். இதை காலி பண்ண வச்சு எப்படியாவது இவங்களை நடுத்தருவ நிப்பாட்டிடணும், இவங்க பஸ் ஸ்டாண்டாக அலையணும், இவங்களுக்கு வந்து யாருமே ரூம் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க. இந்த காலையிலே எங்களுக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து வர வேண்டிய அமௌண்ட்டு வந்துருச்சு. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை, ஏன்னா நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, அவங்களே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, என்னங்க உங்கள் 2 பேரை இவ்வளோ பேர் அடிக்கிறாங்களே, என்ன நீங்கள் அப்படி என்ன பண்ணீங்க? ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருக்கீங்க, உங்கள் வீடியோவையும் பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு எதிராகவே சதி பண்ணுறாங்க. எப்படிங்க? இந்தாங்க நாங்கள் பணம் தர்றோம், நீங்கள் போய் இதை விட நல்ல ஹோட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு தான் எங்களை நீங்கள் தள்ளி விடுறீங்க. எங்களை நீங்கள் குழி தோண்டி புதைக்க நினச்சாலும் நாங்கள் அதிலேருந்து புதமணல்லேருந்து வெளியே வர்ற, எப்படி இந்த நீங்கள் எரிச்சாலுமே பீனிக்ஸ் பறவை மாதிரி நாங்கள் வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்கோம், தெரியுதா? அப்போ அதனால் நீங்கள் அழிக்க நினைக்க நாங்கள் அதிலேருந்து மேலே தான் வருவோமே தவிர அழிஞ்சு போக மாட்டோம், ஒளிஞ்சு போக மாட்டோம். ஏன்னா என் மனசு நல்ல மனசு, என் கூட சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மனசு, எங்களுடைய வெல்விசர் அவங்களுடைய மனசும் நல்ல மனசு தான், சரியா? அதனால் நீங்கள் அழிக்க நினச்சா அழிகிறதுக்கு நாங்கள் வந்து சும்மா இலவம் பஞ்சு கிடையாதுரா. யோசிச்சுக்கிறணும், அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லணும், சொல்ல தெரில. இந்த வாங்கிட்டு வா, ஏய் கேப்பு வா, அந்த பக்கம் உட்காராத, இங்கே வா, வந்துட்டு கிளம்புறோம்ல, வா, ஃபைனல் டச்சை கொடுத்துட்டு கிளம்பு, வா 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 வா, வாடா தங்கம் வாடா, என்னங்கிறத நம்மளும் பார்த்துடுறோம், கிளம்பு வா. நம்ம இப்படி இருக்கிறத பார்த்தா தான் அவங்களுக்கு இதாகும், கடுப்பாகும். வா, என் பின்னால் வா. பாரு, தங்கை தலைவி தானி தலைவி எப்படி பார்த்தியா கிளம்பிட்டாங்கன்னு பார்த்தியா? எங்கள் ஃபேரை பாரு, எவ்வளோ அட்டகாசம் அப்படியே நொறுக்குறோமா, அவளை பாரு, அப்படியே பிரிட்ஜில் வச்ச பப்பாளி பழம் மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்காளா? என்னையை பற்றியா கலரு பாரு. ஒரு நாள் தான் ஏற்காடு வந்தேன், மாமாவுடைய ஃபேஸ் கட்டு பாரு எவ்வளோ ப்ரெஸ் ஆயிடுச்சுன்னு. எப்படி மாமா மான்வேட்டையே ஆடலை, எதுவும் நடக்கலை, ஆனாலும் எப்படி இவ்வளோ ப்ரெஸ்ஸாக இருக்குன்னு கேட்காதீங்க. அதெல்லாம் நடக்க வேண்டியது கல்யாணம் நேற்றே முடிஞ்சிச்சு, இன்றைக்கி ரிசப்ஷன், ஓகேவா? முயலுதிரவே வந்து எழுதிட்டு போ, நாங்கள் அப்படியே கிளம்புறோம். நீங்கள் எவ்வளோ கடித்தாலும் நாங்கள் அடுத்தடுத்து நாங்கள் இன்றைக்கி போய் வீடியோ எங்கெங்கே எடுக்கிறோம், இவங்களுக்கு வைத்த நான் இன்றைக்கி டூயட் போட போகிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், டூயட், நிறைய டூயட் போட்டு ஷார்ட்ஸு போட்டு எங்கள் மக்கள், எங்கள் தங்கச்சிங்க, எங்கள் மாப்பிள்ளைங்க ரசிக்கிற மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் இப்போ வரும். பார்த்து வைத்தறிச்சப்பட்டே சாவுங்கடா. என்னப்பா, ஓகேவா? ஓகே பாய், நாங்கள் அப்படியே கிளம்புறோம். அடுத்து வேறு ஹோட்டலில் போய் ரூமை போட்டுட்டு முடிஞ்சால் அங்கேயும் இதே மாதிரி கொளுத்தி போடுற வேலையை ஆரம்பிங்க. நீங்களா நாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம், ஓகேவா? நீங்கள் நினச்சது நடந்துச்சா, நாங்கள் நினச்சி நடக்க போதாங்கிறத வேடிக்கை பார்ப்போம். பாய்.